மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அந்த பிரதேச சபைகளை நாங்கள் கைப்பற்றுவதற்காக சில உத்திகளை கையாண்டுமே தவிர கட்சிகளோடு கூட விதமான டீலும் எங்களுக்கு இருக்கவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை குறித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விசேடமாக பதுளை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையக பகுதிகளாக இருந்தாலும் சரி, அநேக அரசாங்கத்தை ஆதரித்து அநேக சபைகள் அரசாங்கத்தாலே ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. இதற்கு காரணம் 159 பேரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு அரசாங்க கட்சிகளாக நாங்கள் இருந்து கொண்டு இது மக்கள் எங்களுக்கு அளித்த பலமாக இருக்கிறது. மக்கள் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் மக்களுக்காக நாங்கள் சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் எங்களை இந்த எல்லா விதமான ஊழல்மிக்க ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஆட்சியாக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தனர். எனவே மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு மக்களுக்காக நாங்கள் சேவையாற்ற வேண்டும், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு கட்சியாக எங்களை எதிர்பார்த்தனர். எனவே இவ்வாறு இருக்கும் போது இந்த பிரதேச சபைகளிலே பாரிய பிரதேச சபைகள் உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் சுவீகரித்த போதும் சிலவற்றில் எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டது. அவ்வாறான இடங்களிலே மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்த நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அந்த பிரதேச சபைகளை நாங்கள் கைப்பற்றுவதற்காக சில உத்திகளை கையாண்டுமே தவிர எவ்வாறான கட்சிகளோடு கூட எவ்விதமான டீலும் எங்களுக்கு இருக்கவில்லை. மக்களுக்காக வேலை செய்வதற்காக தங்களுடைய வாக்குகளை பெற்று வந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே போட்டியிட்டவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து அவர்களுடைய பொறுப்பு, காரணம் அவர்கள் வந்தது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அவ்வாறானவர்கள் அரசாங்க கட்சிகளோடு இணைந்து அவ்வாறான சபையை ஸ்தாபித்தனர். காரணம் எல்லாருடைய நோக்கம், அவ்வாறு வந்தவர்களுடைய நோக்கம் சுயநல நோக்கம் அல்லாமல் அவர்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அது இணைந்தார்கள். எங்களுக்கு இது தேசிய மக்கள் சக்தியாக அரசாங்கமாக இருக்கிற எங்களுடைய கடப்பாடு. காரணம் இந்த பிரதேச சபைகளின் ஊடாகத்தான் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே ஊழல் மிக்க அதே போல ஒன்றுமே செய்ய முடியாத பலனற்ற எதிர்கட்சிக்கு ஆட்சி அமைக்க சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அதனால் தான் நாங்கள் எவ்வாறாவது அந்த ஆட்சி அமைக்க முடியாத சபைகளிலும் எங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்காக உத்திகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த பிரதேச சபைகளை அமைத்தோம். காரணம் மக்களுக்கு வேலை செய்யப்பட வேண்டும். இவ்வாறான சட்டங்கள் இயற்றுவதனூடாகவும் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனவேதான் அந்த சுவாதீன குழுக்களாக இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சிகளில் இருந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கே தென்படுகிறது இந்த பயனற்ற பலனற்ற இந்த கட்சிகளில் இருந்து நாங்கள் இந்த 5 வருடம் இருந்தால் மக்களுக்காக நாங்கள் செய்ய வந்த வேண்டிய வேலைகளை செய்ய முடியாமல் போய்விடும் என்பதை உணர்ந்ததின் விளைவாகத்தான் அவர்கள் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கிற ஆட்சியில் இருக்கிறதான கட்சியோடு இணைந்து மக்களுக்காக சேவை செய்வதற்கு அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தனர். எனவே அவ்வாறாக வந்தவர்களை குறித்து நாங்கள் பாராட்ட வேண்டும். அதை தவிர அதே போல அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பிற்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை விமர்சிப்பதற்கோ அவர்களுக்கு குறை சொல்வதற்கோ எந்த விதமான அதிகாரமும் எதிர்கட்சியில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. இதை குறித்து சேறு பூசுகின்ற விடயங்களையோ செய்வதற்கு அதிகாரம் இல்லை. காரணம் அவர்களுடைய தூய்மையான ஒரே நோக்கம் மக்களுக்காக சேவை செய்வது. இன்று எங்களுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது.